அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக ரசமும் பருப்பு வெண்டைக்காய் பொரியல் மீன் உருளைக்கிழங்கு செஞ்சுட்டேன். ஏன்னா ஊர்லேருந்து கால் வாங்கிட்டு வந்தது, அது வேலை கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்லை, அதெல்லாம் அரைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும். நைட்டு சூப்புக்காக மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிரைண்டர்லேயே போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு மசாலாலாம் மிளகு சீரகம் கசகசா எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். கிரைண்டர்லாம் நல்லா பேஸ்ட் ஆயிரும். சூப்புக்கு கிரைண்டரில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு மசாலாவும் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் கிரைண்டரில் போட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை அரைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஒரு மாதம் நம்ம வச்சுருந்தாலும் நான் எப்போவுமே மொத்தமாக அரைச்சி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், அடிக்கடிலாம் அரைக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. அடுத்து வந்து நம்ம காலை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலை நம்ம போட்டு அதுக்குள்ள வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்சியை நல்லா கழுவி இதில் நான் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும். நைட் நம்ம சூப் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா பார்த்தா இன்னும் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.